ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டிபி அட்ராசிட்டி சேனல். பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். 5:30 இருக்கும் நாங்கள் ஈவினிங் கிளம்பும்போது. அங்கே போய் ரீச் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. பார்த்துட்டு இருக்கிற யார் யாருக்கெல்லாம் ட்ராவல் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து ரொம்ப லாங் ட்ராவல் கிடையாது, ஒரு 3 ஹவர்ஸ் உள்ள மாதிரி ஒரு ட்ராவல் தான். நீங்கள் ரீசெண்டாக லாங் ட்ராவல் எங்கே போனீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்னை விட என் பொண்ணு தான் ரொம்ப குஷியாக இருந்தா. ஏன்னா ட்ராவல் பண்ணுறோன்றத விட அங்கே போனால் டாய்ஸ் எல்லாமே வாங்கலாம். எங்கே போனாலும் ஒரு டாய்ஸ் வாங்கிடுவா. குற்றாலம் உள்ள வந்துட்டோம். சீசன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. போன வீக் தான் பக்கத்தில் போயிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க சீசன் நல்லா தான் இருக்குது அப்படின்னு. நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. மெயின் ஃபால்ஸ்க்கு இன்னும் 2 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டோம். நல்லா சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. எல்லாருக்குமே நல்ல பசி. எங்கே ஹோட்டலில் நிப்பாட்டலான்னு பார்த்துட்டே வந்தோம். வெஜிடேரியன் ஹோட்டல் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ரீசெண்டாக நீங்கள் எப்போ குற்றாலத்துக்கு போனீங்க? குற்றாலத்துக்கு இதுவரை வராதவங்க யாராவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கண்டிப்பாக குற்றாலத்துக்கு வாங்க, இப்போ சீசன் நல்லா இருக்குது. ஹோட்டலை கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, பாப்பா எங்கெங்கெல்லாம் டாய் ஷாப் இருக்குது, என்னென்னலாம் வாங்கணும்னு அங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டா. அங்கே சின்ன சின்ன ஷாப்பில் கூட வாங்கணும்னு சொல்லிகிட்டே வந்தா. குற்றாலம் வரட்டுமா, வந்ததும் வாங்கி தரோன்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் ரூம்லாம் புக் பண்ணியாச்சு. ஏன்னா இது சீசன் டைம்ன்றதுனால கண்டிப்பாக ரூம் கிடைக்கிறது கஷ்டம். அதனால் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி ரூம் புக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ குற்றாலத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். வழக்கமாக குற்றாலம் போனால் அந்த ரூமில் தான் தங்குவோம். அதனால் அவங்ககிட்டயே கால் பண்ணி 1 வீக் முன்னாடியே சொல்லியாச்சு, இல்லைன்னா அங்கே ரூம் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நீங்களும் ஃபேமிலியோடு வர்றீங்க அப்படின்னா முன்னாடியே கால் பண்ணி சொல்லி புக் பண்ணிட்டு வந்துடுங்க. அங்கே போனால் கண்டிப்பாக ரூம் இருக்காது. ஆல்ரெடி புக் பண்ணவங்களுக்கு தான் கொடுத்துட்டே இருப்பாங்க. எங்களுக்கு வந்து தெரிஞ்ச இடம் அப்படின்றதுனால பிரச்சனை கிடையாது. புதுசாக வர்றவங்களா இருந்தீங்கன்னா ரூம்லாம் புக் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நாம் புக் பண்ண ரூமை நோக்கி போயிட்டுருக்கோம். வரும்போதே ஒரு இடத்துல பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். பார்க் பண்ணதுமே வேலை போய் சாப்பிட்றது தான். நம்ம இப்போ ரூம் நம்பர் 5க்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்களா, பெரிய வேன்லலாம் வந்திருக்குறாங்க. இப்போ சீசன் நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக சீசன் இல்லாத டைம்னா இங்கே வந்து கூட புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒன் டைம் அப்படின்னு போனோம். அப்போவே பாப்பா எல்லா கடையும் பார்த்து எல்லாமே வேணும்னு கேட்டா. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு மட்டும் சில ஸ்நாக்ஸை வாங்கி கொடுத்துட்டு ஒரு சின்ன டாய் வாங்கி கொடுத்தேன் அப்போவே. ஏன்னா விடவே மாட்டா. நைட் நேரத்தில் இப்படிலாம் லைட் போட்டு கலர் கலராக திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தா நம்மளுக்கே வாங்கணும்னு தோணும். சின்ன குழந்தைங்க சொல்லவா வேணும். மாங்காய் பைனாப்பிள்லாம் வாங்கிட்டு அந்த தாத்தாட்ட காசு கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே போகலான்னு நடந்து போயிட்டுருந்தோம். எந்த ஊருக்கு போனாலும் இந்த போர்டு பக்கத்தில் நம்ம ஃபோட்டோ எடுக்கலைன்னா நம்மளோட டூர் ஃபினிஷ் ஆகாது. அதனால் நாமளும் ஒரு ஃபோட்டோ ஒன்று வீடியோ ஒன்று எடுத்துட்டு அருவியில் குளிக்க போயிட்டோம். லேடிஸ் சைடில் கூட்டமே இல்லைங்க. அப்படி இருந்தும் இடிக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. தண்ணி நல்லாவே விழுந்தது. பின்னாடி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க, தண்ணி நல்லா விழுகுது. லேடிஸ் சைடு கூட இந்த தடவை தண்ணி நல்லா விழுந்தது. ஜென்ஸ் சைடு சொல்லவே வேண்டாம், எப்போவுமே அங்கே நல்லா தான் விழுகும். நைட்டு ஒரு 9 o'clock இருக்கும். கூட்டமே இல்லை பாருங்க, நல்லா குளிக்கலாம். நீங்கள் குற்றாலத்துக்கு வந்தாலும் மிட் நைட்டில் குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் கூட்டமே இருக்க மாட்டாங்க. நல்லா குளிச்சுட்டு வரலாம். அப்புறம் டீ கடையில் பாதாம்பால், பஜ்ஜி சொஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. எந்த ஊருக்கு போனாலும் எங்கள் மாமனார் கூட பேசுகிறதுக்குன்னே 10 பேர் வந்துடுவாங்க. அது எப்படின்னே தெரியாது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் ரொம்ப விலை இருந்ததுங்க. நாம் என்ன பண்ணோம், ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு இங்கே ஷாப்பிங் பண்ண வந்தாச்சு. தலையில் மாட்டுற கிளிப்பே 1008 வெரைட்டியில் வச்சுருந்தாங்க. அது ஒரு 4-5 அள்ளி போட்டு வந்தாச்சு. வளையல் பாருங்க, கடல் மாதிரி இருக்குது. பேபி வச்சுருக்கிறவங்களுக்கு ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கே போனாலும் அந்த குசி கிளிப் மட்டும் ஒரு 2-3 பாக்கெட் வாங்கி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டெய்லி 2 தொலைச்சிட்டு தான் வருவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைய வளையல்லாம் சூப்பராக இருந்தது. நம்ம ஏரியாவில் இல்லாத மாதிரி மாடல்ஸ்லாம் இருந்தது.
வாங்கினது என்னமோ கம்மியாக தான் வாங்கினேன், ஆனால் வீடியோ மட்டும் தாராளமாக எடுத்தேன். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்மளாம் வந்து அதாங்க பர்ச்சேஸ் பண்ண முடியும். பாப்பாவையோ ஹஸ்பண்டையோ கூப்பிட்டு வந்தால் வேமாயிடு வேமான்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதனால அவங்க எல்லாருமே ரூமில் விட்டுட்டு நாம் மட்டும் தனியாக வந்து பர்ச்சேசிங்க்கு வந்தாச்சு. எல்லா பேங்கிளுமே 100 ருபீஸ்ன்னு இருந்தது. சின்ன குழந்தைங்க பெரியவங்க நான் இப்போ காட்டுற அதில் உள்ள எல்லா பேங்கிள்ஸுமே வந்து 100 ருபீஸ். நீங்களாம் குற்றாலத்துக்கு வந்து அதிகமாக என்ன வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. காலையில் எந்திரிச்சு ரூமை ஓப்பன் பண்ணதுமே ஒரு குரங்கு, பெரிய குரங்கு ஒன்று உட்காந்துருந்தது. பாப்பா பார்த்து பயந்துட்டா. அது வேற கத்திட்டே சவுண்ட் விட்டுட்டே இருந்தது. ஒரு வேளை குரங்கு கூட்டத்தோட பாஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. குற்றாலத்தை விட்டு வெளியேறி நம்ம ஊரை நோக்கி போயிட்டுருக்கோம். இது வந்து மதியம் டைம், சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. 3:00 மேலே ஆயிடுச்சு. லேட்டாக தான் நாங்கள் ஹோட்டலுக்கே போனோம். ஹோட்டல் மதுரம் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு என் வீட்டுக்காரர் அங்கே உள்ள வாழைப்பூ வத்த குழம்புக்காகவே வர்றாரு. இன்னொருத்தர் வந்து தயிர் வடைக்காகவே வந்தார். அருவியில் குளிச்சுட்டு வந்தாலே நல்லா பசிக்கோங்க, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மார்னிங் வேறு நாங்கள் சரியாக சாப்பிடலை, அதனால எல்லாருமே நல்லா பசியில் தான் போனோம். ஒரு வழியாக நம்ம ஹோட்டல் மதுரத்துக்கு வந்துட்டோம். இப்போ தான் எல்லாருக்குமே கண் தெரிஞ்சது கொஞ்சம். லேண்ட்மார்க் வந்து தென்காசி தாய்பால தியேட்டர் பில்டிங் ஒட்டி அமைஞ்சிருக்கு. எந்த ஹோட்டலுக்கு போனாலும் என்ட்ரன்ஸில் ஒரு லாலிபாப், ஸ்வீட், அது இதுன்னு எல்லாம் வச்சிடுறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே வேணுங்கிறாங்க. அதை சாப்பிட்டுட்டா எப்படி உள்ளே போய் சாப்பிடுவாங்க? நீங்கள் பாருங்கள், என்ட்ரன்ஸ்லேயே எல்லா ஐட்டமும் இருக்குது. பாப்பாவை எப்படியாவது கட்டுப்படுத்தி உள்ளே கூட்டு போயிடணும். ஹோட்டலில் எல்லாருமே பிஸியாக இருந்தாங்க, நம்மளை தவிர. எல்லாருமே பிஸியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு நம்மளை மாதிரியே பெரிய பெரிய யூடியூப் செலிப்ரிட்டிலாம் வந்திருந்தாங்கங்க. இந்த மாதிரி ஃபேனை பார்த்துருக்கீங்களா? டெலஹாப்டரில் தான் இருக்கும், ஆனால் இங்கே வச்சுருக்காங்க 2 ஃபேனு. என்ன சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. குற்றாலத்தில் நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு நல்லா தூக்கம் வேறு வந்துச்சு. காரில் தூங்கிட்டே போனோம். என்னோட சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. சீசன் சூப்பராக இருந்தது இந்த தடவை.